Hi hello friends, welcome to Panda's Fantasy channel. இன்னைக்கு என்னன்னா vlogனா ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் நம்ம vlog actually. அண்ணனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அண்ணனுக்கு மட்டும் இல்ல. Birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday day to you. Happy birthday day to you. Happy birthday to you. ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா என் அம்மாவோட பர்த்டே இன்னைக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அம்மாவுக்கு அப்படின்றது தான் இந்த vlog. பர்த்டேலாம் கொஞ்சம் அவளோட பர்த்டேக்கு லாக் எடுக்கலான்னு பார்த்தா கூட அதுக்கும் எடுக்க முடியல. பிலேட்டட் பர்த்டே விஷஸ் தான். அது வேற இல்லை, நம்ம நண்பர் தான், நம்ம ஃப்ரெண்டு சுகந்த். ஆக்சுவலா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட் எல்லாமே. அஜித்தோட ஃபேனு, செம்மையா கார் ஓட்டுவாரு. அப்படி சொல்லிதாங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு இந்த கார்ல வந்து கொஞ்சம் உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா எங்களோட பழைய சிவகாசி கார் பாத்தீங்கன்னா நாங்க தான் ஃபெசிலிட்டிஸ் உருவாக்கணும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஸ்கூட்டி பேப்போட டயர், பேக்ல ஒரு டயர் இருக்கும். ஸோ நம்மளோட ஆர்எஸ்கம் பர்த்டே ஆக்சுவலா ராஜசேகர் சொல்லி என் ஃப்ரெண்ட் அந்த சிவகாசி அவர் தான் ட்ரிப் அட்வைசர்னு சொல்லி அவரே சொல்லி பார்ப்பல. ட்ரிப்புக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாது. ஸோ அதுதான் விஷயம். ஸோ ரொம்ப செம்ம. என்னன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அவனும் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவனுக்கு பர்த்டே. என்னோட தம்பி என் கேமராமேன் கௌதம், ஸோ அவனுக்கு நவம்பர் மந்த் பர்த்டே. நான் ஐடோலா திங்க் பண்றேன் என்னோட தலைவன் விராட் கோலி, நேற்று அவனுக்கு பர்த்டே. ஸோ இன்னும் 10 நாள் கழிச்சு என் அப்பாவுக்கு பர்த்டே. ஒரு 5 நாள் கழிச்சு நம்மளோட குடும்பத்துக்கே நவம்பர்ல பர்த்டே. இது வந்து ஒரு நவம்பர் ஃபேமிலி. நவம்பர் 11 வந்து நம்ம சேனலோட தம்ப்நெயில் எடிட்டர் கிரிதரன். ஸோ அவர் பாத்தீங்கன்னா விரைவில் வந்து மாப்பிள்ளையா மாற போறாரு. ஸோ அதுதான் அவனோட வருகைக்காக வெயிட்டிங். அயர்லாண்ட்லேருந்து வரான். ஸோ செம சந்தோஷமா இருக்கு. அவன் வந்து ஃப்ரம் தின்னனூர் டு அயர்லாண்ட். அது இல்லாமல் அவ்வளோ என்ன சொல்றது, ரொம்ப நெகட்டிவாக ஒரு ஷேட் இதுவாகிட்டு எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு இன்னைக்கு வேற லெவலில் வந்திருக்கான். அவங்க வீட்டிலே வந்து அப்செட் பண்ற மாதிரி பண்ணியிருக்கான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தட். அதுதான் சும்மா ஹார்ட் ஒர்க் இல்லாமல் அதெல்லாம் வரவே வராது. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சான்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவே உள்ள உண்மை அது. ஏன்னா நம்ம கூட இருந்து ஒருத்தர் சூப்பரா பண்ணிருக்கான்ல. சோ அதான் பெரிய விஷயம் தானே. சோ என்னன்னா என் அம்மாவுக்கு வந்து இந்த மெமரபிளா, ஏன் இந்த டே வந்து மெமரபிளா ஆகும் நினைக்கிறேன். ஷீ இஸ் கோனா டர்ன் 60. 60 வயசு ஆக போகுது அம்மாவுக்கு. ஐ எம் 30 ஆயிடுச்சு. 30 வயசு ஆயிட்டேன். மொட்டை பையனால சுத்திட்டு இருக்கேன். சந்தோஷமா இருங்க. யாரெல்லாம் பொண்ணு இருந்தா ஜாதகம் அனுப்பிச்சு விடுங்க. அது வேணாம் மச்சான். ஒரு மேட்ரு தெரியுமா, ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு எல்லாம் ஓகே தாங்க, ஆனா பையன் சென்னையில இருக்கான். எனக்கு புரியல, எனக்கு என் வீடு சென்னையில தான்டா இருக்கு. சரி என்னங்க பிரச்சனை அப்படின்னா, அவங்க பொண்ணு திண்டுக்கல்ல இருக்கான். திண்டுக்கல் டு சென்னை தூரமா இருக்கான். நான் அதுக்கு என்ன ஏர் சர்வீஸா விட முடியும் எனக்கு தெரியல. என்ன ரிஜெக்ட் பண்றதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம், இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு. பட் ஆனா இதெல்லாம் ஒரு காரணமா அப்செட் பண்ணி யாரு பாத்தீங்களா, ஆண்டி சோக்குன்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னல, ஒரு பொண்ணை விட மாட்டான். என்னதான் ஃபீலிங்ஸ்ல இருந்தாலும் தம்பிக்கு வந்து வீடியோ கேமரா அப்படி வச்சிருந்தாலும் அவன் ஃபோக்கஸ் வந்து இந்த பக்கம் தான் இருக்கு. வீடியோ ஒழுங்கா வரலனாலும் ஒரு இதுதான். ஆனா அம்மாவுக்கு ஒரு மெமரபிளா ஆக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த இது. என்னன்னா அம்மாவே வாய் திறந்து கேட்டாங்க எனக்கு வந்து சாரி எடுத்துக்கிறான்ட்டு. நான் சாரியை வந்து நிறைய தடவை அம்மாவுக்கு பண்ணியிருக்கேன். காஸ்ட்லியாகவே எடுத்து கொடுத்துருக்கேன். என்னால் முடிஞ்ச இதையும் நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா கேட். எங்கள் வீட்டில் வந்து கிட்டன் வந்து ரொம்ப நிறைய 13 கிட்டன்லாம் இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அவ்வளோ ஒரு இது. இப்போ என்னன்னா லாஸ்ட்டாக ஒருத்தர் தான் கோபால் சொல்லிட்டு, அவனை கோபால் தான் கூப்பிடுவோம். வேற மாதிரி கூப்பிட மாட்டீங்களா? இல்லை நீ நினைக்கிற கோபால் கிடையாது. இது வந்து எல் கோபால் சொல்கிறேன் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த கோபால்ல ஏன் வந்து நம்ம பையன்தான். என்ன நியாயத்துக்கு அவரு என்ன பிரச்சனைனா, அவர் கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணனாலும் நம்மளதான் கூப்பிட்டு போவாரு. அவர் உனக்கு அடிக்கிறதுனால நம்மளதான் கூப்பிட்டு போவார். ஏன்னா அவரோட பிரச்சனை அப்படி. இப்போ இந்த வீட்டிலே வளர்ந்ததுனால கொஞ்சம் சாஃப்டான்ட்டான். அவனை தூக்கிட்டாங்க. தூக்கிட்டாங்க மீன்ஸ் குருவிக்காரங்களாம் யாரோ ஒருத்தங்க எடுத்துட்டாங்க. ஸோ அது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. ஸோ அதுலேருந்து வீட்டில் பெட்டே கிடையாது. ஃபிஷ்ஷும் விட்டுட்டோம். ஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லாதனால அம்மா என்ன சொல்கிறாங்க, வீட்டில் எதுவுமே இல்லைடா, என்ன ஒரே நெகட்டிவ் வைப்பாக இருக்குது. எனக்கு வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் நைட் ஷிஃப்ட் போயிடுறேன், அப்பா காலைல ஆஃபீஸ் போயிடுறாரு. வாரத்தில் 2 நாள் இருந்தாலும் நான் இந்த மாதிரி லாக் எடுக்கிறேன் அப்படின்னு. வீடியோ மட்டும் வராது, ஆனால் லாகில் எடுத்து வீடியோலாம் சேஃபாக தான் இருக்குது. இதில் வேற குறை வேற கண்டுபிடிக்கிறான். ஆனால் ஃபோன் பேட்டரி வாங்கி கொடுனா அது வாங்கி கொடுனான்றான். அவனே வீடியோ எடுக்க வரமாட்டான். அதுதான் விஷயம். இப்போ எங்கடா கரெக்டாக போர் வட்டோம் மச்சி. ஒரு வரல இன்னும் அங்கேதான் நிக்கிறோம். ரொம்ப நேரமா நின்று இருக்கோம். ஒரே இடத்துல நின்று தான் போயிட்டு இருக்கோம்.
அது இல்லாம இன்னைக்கு வந்து சுகந்த் உள்ள வருவான் வீடியோல, கௌதம் இருப்பா ரொம்ப நாள் கழிச்சு, நானும் இது பண்ணுவோம். முக்கியமாக எதுக்கு இதை நான் பண்ணுறேன்னா, சும்மா எல்லாருமே பண்ணுறாங்களே அப்படின்றதுக்காகலாம் பண்ணலங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் எதனா ஒன்று பண்ணணும். ஸோ அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கணும். ஏன்னா ஒரு 60 வயசு, ஸோ 60 வயசில் இருந்தாலும் ஒரு விஷயத்த நம்ம குழந்தை அவங்களுக்கு நம்ம எப்பயுமே குழந்தை தான். நம்ம பண்ணும்போது அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அப்படின்ற பார்க்குறதோட ஒரு இதுதான் எனக்கு ஒரு இதுவே தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து பயங்கர சந்தோஷப்படுவாங்க. கொஞ்சம் சோகம் இருக்கும், ஏன்னா இதை எப்படி பார்த்துக்க போகிறோன்ட்டு. பட் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பையன், நம்ம ஃபேமிலிக்கு ஒருத்தர் உள்ளே வராரு. ஸோ இனிமேல் அவனை வச்சும் ஒரு நாள் பண்ணலாம். அவன் பேரும் நான் டிசைட் பண்ணிட்டேன். வீடியோ எண்டில் வந்து அவனுக்கு என்ன பேருன்றதும் சொல்கிறேன். ஸோ போயிட்டு நம்ம பையனை கூப்பிட்டு வருவோமா? வாங்க போகலாம். பார்த்து ஒரு இது வந்துருச்சு. என்னன்னா நம்ம லொகேஷன் வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். எங்கன்னா உள்ள போயிட்டு வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஒருத்தவங்க வீடு அது வந்துட்டோம் லொகேஷன். இட்ஸ் ஆல்மோஸ்ட் தேர். நம்மளோட இடத்துக்கு வந்தாச்சு. நம்ம பையனை தூக்க போறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கே, பயங்கரமான ஹாப்பினஸ். மழை வேற பெய்யுது. உள்ள போவோமா? சரி, என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். ஃபைன் போவோமா? அட இருப்பா, ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். நான் பயங்கரமா எக்ஸைட் ஆறேன் ஆக்சுவலா. என்னன்னா எனக்கே இது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். நானே குத்துக்கிட்ட சர்ப்ரைஸ் மாதிரி தான் இது. ஏன்னா நான் முன்னாடி போய் பார்த்துட்டேன். ஸோ ஓகே, போய் தூக்கிட்டு வருவோம் குட்டி பையனை. அவன் பேர் என்னன்றத அவனை தூக்கிட்டு வரும்போது உள்ள வச்சிருக்கும்போது சொல்றேன். நல்ல பேர் தான். 90s கிட்ஸ்க்கு நிறைய கனெக்ட் ஆகும். என்ன மச்சான்? என்ன சுப்பிரமணியா? இல்ல புரியல எனக்கு. சுப்பிரமணியலாம் இல்ல மச்சான். ஓகேவா? இது வந்து ஒரு கனெக்டடான ஒரு பேரு. அப்போ கனெக்ஷனா மாமா பையனா? சரி ஓகே, உள்ள போவோமா? எங்க கொடை இல்ல ஒண்ணு இல்ல, எப்படி உள்ள போறது? போலாம் வா. என்ன நனைய மாட்டேன் மழையில நனையிறாத வாழ்க்கை என்னடா. சரி ஓகேங்க, உள்ள போயிட்டு என்ன பண்றேன்னு பார்ப்போம். அது ரொம்ப பையனை கூப்பிட்டு மட்டும் பேசுவோம். ஓகேவா? ஓட்கா. ஆஹா, இந்த மாதிரி வைக்கிறீங்களா பேரை? மேல இருக்கான்ல இப்போ அவன் பேர் என்னாச்சு? என்னமோ பேசலாம். யுகி ஒன்று. நான் அவ்வளோதான் கேட்டேனே. ஸோ ஃபைனலி தட் டே வாஸ் ஹேப்பன். ஸோ என்னன்னா நம்ம போயிட்டு கிட்ட எடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் எஸ்தர் ஆண்டி. கொடுக்கும் போதே என்னன்னா என்னையும் ப்ளெஸ் பண்ணாங்க. ஸோ அவனையும் ப்ளெஸ் பண்ணி தான் அமைச்சிருக்காங்க. ஸோ பூனையோட நேம் நான் நம்ம கிட்டனோட நேம் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மேல்னால என்னன்னா we are showing our kitten to our இங்கே வாங்க. இவன் தான் நம்ம ஆள். எப்படி? ஸோ சொல்லிடலாமா? சிம்பா. காதல சொல்லுங்க 3 முறை சிம்பா நரசிம்மா. ஆல்வேஸ் மை சிம்பா. ஓகேவா? நான் ஐ ஆம் யுவர் முஃபாசா. இங்க பாத்தியா, இவர் தான் உன்னோட மாமா. கடைசி வரைக்கும் மாமாவா தான் இருக்கிற மச்சான். அந்த மாமா இல்லடா. பயப்படக்கூடாது. ஸோ நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம். எனக்கு வந்து ஜெயாமா வந்து உன்னை அப்படி பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஸோ
ஜாலியா போயிட்டு அம்மா உன்னை எப்படி பாத்துக்கிறான் பாக்குறியா பார்த்தல உன்னோட அப்பாவே பயங்கரமா இருக்கேன் இவ்வளவு பெருசா உன்னெல்லாம் இன்னும் சூப்பரா ஆக்கிடுவாங்க ஸோ அதனால டோன்ட் வரி ஓகே லவ் யூ டேய் விழுந்துருவேன் அப்புறம் வாங்கிட்டு வந்துறியா இதோடா இது இல்ல வரீங்களா யாருனா வந்தாச்சு என்னன்னா என்ன ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல சர்ப்ரைஸாக எடுத்துட்டு போறாங்க முதல்ல இது இங்கே சைடில் வச்சுட்டு பின்னாடி நம்ம மச்சான் எடுத்துட்டு வரோம் ஸோ ஹலோ வெளியே கூப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். அம்மா ஒரு நிமிஷம் வாங்க வாமா சாப்பிட்டீங்களா ஆமா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குமா ஹாப்பி பர்த்டே ஆண்டி. ஒரு சர்ப்ரைஸ் திரும்புங்க அப்படி திரும்பிங்க. ஆ சர்ப்ரைஸ் அம்மா சவுண்டு மட்டும் கம்மாட்டுங்க. நான் தான் அந்த சர்ப்ரைஸு நான் தூரம் சேர்த்து வரேன் நாயா நாய் இல்லை 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 நான் விட்டுட்டேன் நான் பார்த்துக்கிறேன் மாமா எடுமா என் வீட்டுக்கு வந்திருக்கேன் சிம்பா சிம்மாவணி ஐ கொல்ல காட்டா கத்தாது ஸோ ஃபைனலி இதுதான் நான் சொன்ன சர்ப்ரைஸ் ஆக்சுவலாக ஸோ நான் தான் சொன்னல 2 மிக்சட் எமோஷன்ஸ் ஒன்று ஃபைன் ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு ஒருத்தர் ஸோ இதோட இந்த லாக் முடிக்கிறேன் ஹாப்பி பர்த்டேமா ஸோ இதுதான் வீட்டுக்கு வந்தேன்